மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கோ வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசி வருகிறோம். அந்த வகையில் கலைஞர் செய்த சாதனைகள், அவர் படித்த சரித்திரங்கள், இவற்றை பற்றித்தான் நாம் இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறோம். கலைஞரனுடைய 2006 முதல் 2011 வரையிலான ஆட்சி காலம் என்பது தமிழ்நாடு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக கருதப்படுகிறது. பல்வேறு விதமாக எவரும் கற்பனை கூட செய்திடாத பல்வேறு நலத்திட்டங்களையும் சமூக நீதி திட்டங்களையும் அன்றைக்கு கலைஞர் உருவாக்கினார். அதை பற்றி நாம் எத்தனையோ நாட்கள் பேச முடியும். இன்றைக்கு அப்படி ஒரு மிக முக்கியமாக அந்த காலகட்டத்தில் கலைஞர் கொண்டு வந்த ஒரு திட்டம், அதுதான் இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி. பொதுவாக தொலைக்காட்சி என்பது நம்முடைய சமூகத்தில், அது நீங்கள் 1990களிலேயே வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் இங்கு வந்துவிட்டாலும் கூட அதெல்லாம் பணக்காரர்களுக்கு உரியதாக இருந்தது, மேல்தட்டு மக்களுக்கு உரியதாக இருந்தது, உயர் வருவாய் பிரிவினருக்கு உரியதாக இருந்தது. நீங்கள் கிராமப்புறங்களில் நீங்கள் அந்த காலகட்டத்தை நினைத்து பார்த்தீர்கள் என்றால் யாராவது ஒரு வீட்டில் வண்ண தொலைக்காட்சி பெட்டி இருக்கும். அந்த தெருவில் இருக்கக்கூடிய சிறுவர்கள், பெண்கள் எல்லாம் அந்த வீட்டில் எப்பொழுது ஒரு படம் போடுவார்கள், ஒரு பாட்டு காட்சியை காட்டுவார்கள் என்று அங்கு ஒரு குழுமி இருந்த காலங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. தொலைக்காட்சி அப்படிப்பட்ட ஒரு அரிய வகை பொருளாக, அது வசதி படைத்தவர்களுக்கு உரிய ஒன்றாக இருந்தது என்பதுதான் உண்மை. ஆனால் கலைஞர் இதை சிந்திக்கிறார். திராவிட மாடலினுடைய அடித்தளம் என்பதே எல்லாமும் எல்லோருக்கும் என்பதுதான். அப்படிப்பட்ட நிலையில் ஏன் வசதி படைத்தவர்கள் தான் வண்ண தொலைக்காட்சி பெட்டி பார்க்க வேண்டுமா, மற்றவர்கள் அதற்காக ஏங்கி போக வேண்டுமா, இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்று கலைஞர் சிந்திக்கிறார். ஏனென்றால் கல்வியை எப்படி அவர் அனைவருக்கும் உரியதாக மாற்றினாரோ, சுகாதாரத்தை எப்படி அனைவருக்கும் உரியதாக மாற்றினாரோ, அதே போன்றுதான் இந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி. ஏனென்றால் உலகம் ஒரு மிகப்பெரிய தொடர்பியல் புரட்சிக்குள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த தொடர்பியல் புரட்சியோடு அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அப்போதுதான் கலைஞர் இந்த திட்டத்தை அறிவிக்கிறார். திமுகவினுடைய 2006 தேர்தல் அறிக்கையிலேயே அது சொல்லப்படுகிறது. ஏழை குடும்பங்களுக்கு, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்படும் என்று. எல்லோரும் அப்போது சிரித்தார்கள். எப்படி இவ்வளவு குடும்பங்களுக்கு நீங்கள் வண்ண தொலைக்காட்சி பெட்டியை வழங்க முடியும் என்று. கலைஞர் அதை சாதித்து காட்டினார். 1,04,00,000 குடும்பங்களுக்கு இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் எங்கெங்கும் வழங்கப்பட்டன. குடிசைகளிலெல்லாம். அதுவரைக்கும் ஒரு தொலைக்காட்சி என்பதை அங்கு ஒரு பஞ்சாயத்து போர்டில் இருக்கக்கூடிய கருப்பு வெண்ணை தொலைக்காட்சியாக பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும், அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டில் நின்று பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாறுதலை கொண்டு வந்தது. மக்கள் உலகத்தோடு இணைக்கப்பட்டார்கள், தொலைத்தொடர்போடு இணைக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு குடும்பமும் சுயமரியாதையுடன் தங்களுக்கான ஊடகமாக அந்த தொலைக்காட்சியை கை கொண்டன. உண்மையில் இந்தியாவில் எந்த மாநில அரசும் நடத்துகிறாத ஒரு மாபெரும் சமூக நலத்திட்டம். எல்லோரும் சமமான ஒரு வாய்ப்புகளை பெற வேண்டும் என்பது ஒரு குறிப்பிட்ட துறையில் அல்ல, எல்லாவற்றிலும் அது நிகழ வேண்டும். வசதி படைத்தவர்களிடம் இருக்கக்கூடிய பொருட்கள் வசதியற்றவர்களிடமும் இருக்க வேண்டும். அப்போதுதான் சமூக நீதியினுடைய அடித்தளங்கள் எட்டப்படும் என்பதை கலைஞர் புரிந்து கொண்டிருந்தார். இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி திட்டம் என்பது ஒரு மகத்தான திட்டமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த தொலைக்காட்சி பெட்டி வழங்கப்பட்டு பல வருடங்கள், ஏன் இன்றைக்கும் கூட அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியை வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கின்றன என்றால், உயர் தொழில்நுட்பம் வாய்ந்த நவீனமான ஒரு எந்த விதமான பிரச்சனைகளும் மற்ற ஒரு தொலைக்காட்சி பெட்டியை அன்றைக்கு தமிழ்நாடு அரசு, கலைஞரனுடைய அரசு வழங்கியது. அது தமிழ்நாட்டினுடைய சமூக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய திட்டமாக, ஒரு மாபெரும் சமூக நல சமூக நீதி திட்டமாக அது அமைந்தது என்பதைத்தான் வரலாறு நமக்கு சொல்கிறது. கலைஞனுடைய சாதனைகளை நாம் தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. நாம் கடந்த முறை, அதாவது
திருமணத்தில் ஒவ்வொருவருடைய பங்கும் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திருமணத்தில் குழந்தைகளுடைய பங்கு என்ன, குழந்தைகள் எவ்வாறு இதில் பங்கேற்கின்றது, அந்த திருமண மனவாழ்வில் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், அதாவது பொதுவாக சில பேர் என்ன கூறுகின்றார் என்றால், அதாவது நான் இந்த குழந்தைக்காகத்தான் வாழ்கின்றேன், இந்த குழந்தை இல்லை என்றால் நான் மடிந்திருப்பேன், நான் எங்கேயோ போயிருப்பேன், விவாகரத்தை வாங்கியிருப்பேன், நான் என்னுடைய நிலைமை இறந்து போயிருப்பேன், இல்லை வேறு எங்கேயோ நான் போயிருப்பேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கின்றேன் என்று கூறுகிறார்களே, இது சாத்தியமா? இதில் உண்மை இருக்கின்றதா? இது அர்த்தம் இருக்கின்றதா இல்லையா? இது வெறும் கூற்றுதானா இல்லை உண்மையா என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது குழந்தை இருக்கின்றது, அதாவது குழந்தைகள் பெற்றோரிடம்தான் வளர வேண்டும் என்ற கருத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக குழந்தைகள் பெற்றோரிடம் தான் வளர வேண்டும். ஆனால் அந்த பெற்றோர்களை அது தினம் தினம் சண்டையிட்டு கொண்டும் ஒருவரை அவமானப்படுத்தி கொண்டும் அதை அசிங்கப்படுத்தி கொண்டும் கீழ்த்தரமான வார்த்தைகள் பேசிக்கொண்டும் இருவரும் அடிக்கடி தினம் தினம் சண்டையிட்டு கொண்டிருந்தால் அந்த குழந்தையினுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? ஒரு செக்யூரிட்டி இருக்கின்றதா? அந்த குழந்தைக்கு ஒரு செக்யூரே இருக்காது, பாதுகாப்பின்மை இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி, அதாவது மன வளர்ச்சி இருக்கும், மன முதிர்ச்சி இருக்கும், அது இந்த இரண்டுமே சீராக இருக்காது. அப்பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல், அதாவது சில பெற்றோர்களை கூறுகின்றார்கள் குழந்தைகள் முன்னிலையில், நான் உனக்காகத்தான் வாழ்கின்றேன், உனக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுகின்றேன், இவ்வளோ துன்பப்படுகின்றேன், இவ்வளவு அதாவது கஷ்டப்படுகின்றேன், துன்பப்படுகின்றேன், அவமானப்படுகின்றேன், என்னுடைய கௌரவமெல்லாம் போகின்றது, எல்லாம் எதற்காக? உன்னை வாழ வைக்க வேண்டும், உன்னை படிக்க வைக்க வேண்டும், உனக்காகத்தான் என்றெல்லாம் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுடைய காதில் விழும்போது அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும்? யோசித்து பார்க்க வேண்டும். அந்த குழந்தைகள் என்ன நினைக்கின்றது? நம்மால் தானே இவ்வளவு கஷ்டம், என்னால் தான் என்னுடைய பெற்றோர்களுக்கு இவ்வளவு துன்பம் இருக்கின்றது, துன்பப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்று அந்த குழந்தை எண்ணுகின்றது. அவ்வாறு எண்ணும்பொழுது அந்த குழந்தையினுடைய மனம் எப்படி இருக்கும், மனவேதனை எப்படி இருக்கும், அந்த வேதனையில் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அது திறமாக இருக்குமா, சீராக இருக்குமா என்று யோசிக்க வேண்டும். நிச்சயமாக இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. அந்த குழந்தைகள் திசை மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக பெற்றோர்கள் இருந்தும் பெற்றோர்களுடன் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். எதற்காக கூறுகின்றோம்? குழந்தைகள் கண்டிப்பாக பெற்றோர்கள் தான் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். அப்பொழுதுதான் வளர்ச்சி நன்றாக இருக்கும், முதிர்ச்சி இருக்கும், மன வளர்ச்சி இருக்கும், சீராக இருக்கும் என்று நாம் கூறுகின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களே அந்த வளர்ச்சிக்கு இடையாக இருந்தால், அந்த பெற்றோர்களே அதனுடைய மன முதிர்ச்சிக்கு தடையாக இருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் இருக்கின்றது. அதாவது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் கூட அதான் எப்படி இருக்கின்றார்கள்? மன வளர்ச்சியோடு சீரோடும் சிறப்போடும் இருக்கின்றார்கள், நல்ல இன்டெலிஜென்ஸோடு இருக்கின்றார்கள், அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் இருந்து என்ன பயன்? இது பெற்றோர்கள் இருந்தால் என்ன, பெற்றோரிடம் அந்த குழந்தை வளர்ந்தால் என்ன, வளராவிட்டால் என்ன? பெற்றோர்களால் என்ன பலன் இருக்கின்றது? பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை சிறப்பாக வளரும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே பெற்றோர்கள் அதை உணர வேண்டும். ஆனால் நம்முடைய இருக்கும்பொழுது நாம் சண்டையிடக்கூடாது என்பதை அவள் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த குழந்தைகளை வளர்ப்பதால் என்ன பயன் இருக்கின்றது? பயன் இல்லை. அதாவது அது மட்டுமல்லாமல் சில குழந்தைகள் இருக்கின்றது, சில குழந்தைகள் பிறப்பிலேயே அவர்கள் அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள், சாமர்த்தியமாக இருக்கின்றார்கள். அது மிக அரிதான ஒன்று. அதுபோல் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளே இந்த பெற்றோர்களை சரி செய்துவிடும். இந்த பெற்றோர்களுடைய சண்டை சச்சரவுகளை எல்லாம் தீர்த்துவிடும். அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு, ஒன்றாக இணைவதற்கு, சிறப்போடு இருப்பதற்கு, அதாவது மன நிம்மதி இருப்பதற்கு இந்த குழந்தைகளை வழிவகுக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கின்றார்கள். இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள். அதாவது குழந்தைகள் என்பது நம்முடைய பிம்பம் என்று. குழந்தைகள் என்பது பெற்றோர்களுடைய பிம்பம் தான். அது கண்ணாடியின் பிம்பம் தான், சிராஸ் காப்பி போல தான். பெற்றோர்கள் எப்படியோ அப்படிதான் குழந்தைகள். அந்த குழந்தைகள் அதாவது தாயுடைய தந்தையுடைய இருவருடைய ஜீன்ஸ் சேர்ந்து தான் அந்த குழந்தை உருவாகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் எப்படியோ அப்படி தான் குழந்தைகள் இருக்கும். நாம் இப்படியெல்லாம் இருந்துவிட்டு அந்த குழந்தைகளிடம் நாம் பெரிதாக எதிர்பார்க்கின்றோம். குழந்தை அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். குழந்தையிடம் மிக கண்டிப்பாக இருக்கின்றோம், சில முறைகளை எதிர்பார்க்கின்றோம். நாமே அப்படி இல்லை. நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் அதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அப்படி இல்லாமல் இருந்துவிட்டு குழந்தைகளிடம் மட்டும் எதிர்பார்ப்பது என்ன நியாயம் இருக்கின்றது?
நம்மை போல தான் குழந்தைகள் இருக்கும். நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் கிடைக்கும். நாம் விதைப்பது ஒன்று, எதிர்பார்ப்பது ஒன்று இருந்தால் எப்படி அது யோசிக்க வேண்டும் பெற்றோர்களை. ஆக பெற்றோர்கள் இதை யோசித்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். ஆக குழந்தைகள் வளர்வதற்கு பெற்றோர்களிடம் இருந்தால் மட்டும் போதாது, பெற்றோர்களும் ஒரு நல்ல சிறந்த பெற்றோர்களாக, அதாவது பெற்றோர்கள் ஒருவருக்கு புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதாவது அதை அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆனால் புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லலாம். தெரிந்தால் மட்டும் போதாது. எனக்கு நன்றாக சமைக்க தெரியும், சமையல் தெரிந்தால் போதாது. ஆனால் அதை சிறப்பாக சுவையாக சமைக்க தெரிய வேண்டும். ஆக தெரிந்தால் மட்டும் போதாது, புரிதல் வேண்டும். தெரிதல் என்பது வேறு, ஐ நோ என்பது வேறு, எனக்கெல்லாம் தெரியும் என்பது வேறு. ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் புரிந்து கொண்டேன் என்பது அது வேறு. புரிந்து கொள் என்பது நாம் உள்வாங்கி அதனுடைய நல்லது கெட்டதுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு வருவதுதான் புரிதல் என்று பெயர். அதுதான் அறிவு. அறிவென்பது அது அறிந்து கொண்டு புரிந்து கொள்வது பேர் தான் அறிவென்று அர்த்தம். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அதாவது துணை புரிந்து கொள்ளவில்லை நாம் சொல்கின்றோம், அவளுக்கு தெரியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, நான் எவ்வளோ சொல்கிறேன், அவள் புரிய மாட்டேங்கிறாள், அவள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றோம். தம்பதி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சொல்கின்றார்கள், அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றார், இவள் சொல்கின்றார் அவர் புரிந்து கொள்ளவில்லை, அவர் சொல்கின்றார் இவள் புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆக ஒருவரை புரிந்து கொள்ள என்பது துணை புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, அவர் புரியவில்லை என்பதை ஓகே நான் ஒத்துக்கொள்கிறேன். அவளுக்கு அதாவது துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, இவர் புரியவில்லை, இவர் தெரிந்து கொண்டார். துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் தெரிந்து கொண்டாரே ஒழிய இவர் புரிந்து கொள்ளவில்லை. இவர் புரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? புரிந்து கொண்டால் அவள் புரியும் வரை இவர் அவளுக்கு விளக்கம் சொல்வார். புரிந்து கொள்ளும் என்பது மிக சிறப்பான ஒன்று. நாம் ஒன்றை புரிந்து கொள்ளும் என்றால் நமக்கு மகிழ்ச்சி என்பது தானாக வந்துவிடும். நேர்களே, நீங்கள் அதாவது நாம் பள்ளியை பார்க்கின்றோம், ஆசிரியர் பாடம் நடத்துகின்றார், ஆசிரியர் புரியும்படியாக சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கணக்கோ ஒரு இது புரியும் பொழுது நமக்கு நம்மை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, சந்தோஷம் ஏற்படுகின்றது. புரிந்து கொள்ளும் என்றால் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும். அதுபோல் புரிந்து கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி, புரியும்படி சொல்லுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பிரச்சனைகள் அங்கே வராது. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரியும்படி சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்முடன் ஒத்துழைப்பார்கள். ஆகவே நாம் புரியும்படி நாம் செய்வதில்லை, நாம் பெயரளவுக்கு சொல்கின்றோம், புரியவில்லை என்று சொல்கின்றோம். நாம் ஒன்றை சொல்லும் பொழுது அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இல்லை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த பிரச்சனை இல்லாது. இதுபோல் நாம் புரிந்து கொண்டு இருந்தோம் என்றால் குழந்தைகளை மிக சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். குழந்தைகளும் நம்முடைய திருமணத்தில் ஒரு முக்கிய பங்கேற்று அந்த திருமணம் என்பது நிலைத்து நிற்க, ஆரோக்கியமாக இருக்க அதுகள் வழிவகுக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பசும்பொன் முத்துராமலிங்கனார் அவர்கள் பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒரே நாளில் தான் என்பார்கள், அக்டோபர் 30. அதைப் போலவே அருகருகே பிறந்த நாளும் இறந்த நாளும் அமைந்த பேராளுமையில் ஒருவர்தான் சர்பிட்டி தியாகராயர். அவர் பிறந்த நாள் ஏப்ரல் 27, இறந்த நாள் ஏப்ரல் 28. 1925 ஏப்ரல் 28ஆம் நாள் சர்பிட்டி தியாகராயர் இறந்து போனார். சர்பிட்டி தியாகராயர் என்பது ஒரு தனி மனிதனின் பெயர் அல்ல, தமிழ்நாட்டு வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு பெயர். இன்றைக்கு தமிழகம் பல்வேறு வகைகளில் தனித்தன்மை கொண்டதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். சமூகத்தில், அரசியலில், கல்வித்துறையில், எல்லாவற்றிலும் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவம் எப்படி ஏற்பட்டது? இப்போதும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். வடநாட்டில் இருக்கிற பல மாநிலங்களை விட தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறது. அதாவது கல்வியில், சமூக நீதியில், பொருளாதாரத்திலும் கூட முன்னேறி இருக்கிறது என்றால் அதனுடைய தொடக்க புள்ளி 1916ஆவது ஆண்டில் இருக்கிறது. அப்போதுதான் நீதி கட்சி என்று ஒரு கட்சி தொடங்கப்பட்டது. அதனுடைய உண்மையான பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். நீதி என்று ஜஸ்டிஸ் என்று ஒரு பத்திரிகையை நடத்தியதால் அந்த கட்சியின் பெயரே ஜஸ்டிஸ் பார்ட்டி என்று ஆங்கிலத்திலும் நீதி கட்சி என்று தமிழிலும் வழங்கப்பட்டது. அந்த நீதி கட்சியை தொடங்கியவர்கள் மூவர். ஒருவர் சர்பிட்டி தியாகராயர், இன்னொருவர் TM நாயர்,
மூன்றாவது டாக்டர் நடேசனார். டாக்டர் நடேசனார் தான் 1912 திராவிட சங்கம் என்று ஒன்றை நிறுவினார். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த நீதி கட்சியை உருவாக்கினார்கள். நீதி கட்சியிலே இயங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஐயா பெரியார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தார். பிறகு காங்கிரஸை விட்டு அவர் 25 இறுதியில் வெளியில் வந்தார். சுயமரியாதை இயக்கம் கண்டார். நீதி கட்சி நடத்திய அந்த பத்திரிகைக்கும் பெரியார் பிறகு ஆசிரியரானார். நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் சேர்ந்து தான் 44 திராவிடர் கழகம் ஆயிற்று. திராவிடர் கழகத்திலிருந்து தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்தது. இத்தனைக்கும் அடிப்படையாக இருந்தது அந்த நீதி கட்சி தான். அந்த நீதி கட்சியை உருவாக்கிய செப்பிட்டி தியாகராயர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மக்களினுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் தாண்டிய ஒரு சாதனையை செய்தார். 16 தொடங்கிய அந்த இயக்கம் 1920 தேர்தலில் நின்று வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. அப்போது ஆங்கிலேயர்கள் செப்பிட்டி தியாகராயரைத்தான் அழைத்து அவரை முதலமைச்சராக பொறுப்பேற்கும்படி சொன்னார்கள். 1919 ஜனவரியிலேயே ஆங்கிலேய அரசாங்கம் அவருக்கு திவான் பகதூர் என்கிற பட்டத்தை அளித்தது. அவர் மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருந்தது. மக்களும் அவரை மிக பெரிதாக மதித்தார்கள். அந்த பிஎன்சி மில் ஆலை போராட்டம் நடந்தபோது தொழிலாளர்களுக்கு உணவளித்து அவர்களை காப்பாற்றிய பங்கும் தியாகராயருக்கு உண்டு. வெள்ளுடை வேந்தர் என்று அழைக்கப்படுகிற அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அந்த பொறுப்பை ஏற்கவில்லை. தன் அமைப்பில் கட்சியில் இருந்தவர்களை கொண்டுதான் அந்த அரசை அவர் நடத்தினார். அதில் குறிப்பிடத்தக்கவராக பனகல் அரசர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் தான் தமிழ்நாட்டின் பல மாற்றங்கள் நடைமுறைக்கு வந்தன. அப்படி பனகல் அரசர் ஆட்சியில் இருக்கிற போது 25ஆம் ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி வெள்ளுடை வேந்தர் செப்பிட்டி தியாகராயர் அவர்கள் இறந்து போய்விட்டார். அவர் இறந்து போன நேரத்தில் ஐயா பெரியார் அவர்கள் காங்கிரஸில் தான் இருக்கிறார். ஆனாலும் அவர் எழுதியிருக்கிற அந்த இரங்கற் செய்தி ஓர் இணையற்ற தலைமை என்று அவர் எழுதியிருக்கிறார். அந்த இரங்கற் செய்தி இன்னமும் குறிப்பிடத்தக்கது. ஒரு மிகச் சிக்கலான காலகட்டத்திற்குள் நீதி கட்சி நுழைகிற அந்த தருணத்தில் தற்செயலாக தியாகராயர் இறந்து போய்விட்டார். தியாகராயரின் சிலை இன்றைக்கும் சென்னை மாநகராட்சியினுடைய முகப்பில் இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுக கழகம் முதலாக சென்னை மாநகராட்சியில் வெற்றி பெற்று அங்கே உள்ளே அந்த உறுப்பினர்கள் நுழையும் போது அண்ணா சொன்னார், ஒரு ஆளுயர மாலையை செப்பிட்டி தியாகராயரின் சிலைக்கு அணிவித்துவிட்டு நீங்கள் உள்ளே செல்லுங்கள் என்றார். அந்த அளவுக்கு நீதி கட்சியின் வரலாற்றில், திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் அல்ல, தமிழ்நாட்டின் வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு பெயர் செப்பிட்டி தியாகராயர்.